திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பேருந்து உரிமையாளர்கள். பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. துவாக்குடி சுங்கச்சாவடி முற்றுகையிட்ட பேருந்து உரிமையாளர்கள் அங்கு இருக்கக்கூடிய வாகனங்களை எந்த புறமும் நகர்த்த விடாமல் இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். காவல்துறையினர்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், விவரமாக சொல்லலாம். கோபாலகிருஷ்ணன், திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தனியார் பேருந்துகள் சென்று வருகின்றன. இந்நிலையில் அந்த பேருந்துகள் திருச்சியில் தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள துவாக்குடி வாழவந்தான் கோட்டையில் உள்ள சுங்கச்சாவடியை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்லக்கூடிய தனியார் புறநகர் பேருந்துகளுக்கு சுங்கச்சாவடியில் மாதந்தோறும் 8405 ரூபாய் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் அதிரடியாக சுங்க கட்டணத்தை உயர்த்துவதாக நெடுஞ்சாலையை பராமரித்து வரும் நிறுவனம் அறிவித்திருந்தது. தற்பொழுது நடை கணக்கில், அதாவது ஒரு நாளைக்கு 8 நடை வீதம் ஒரு மாதத்திற்கு பேருந்து சென்று வருவதற்கு 37,200 ரூபாயும், 10 நடைக்கு 46,500 ரூபாயும், 12 நடை சென்று வருவதற்கு 55,800 ரூபாய் என வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த வசூலானது கீரனூர், விராலிமலை, கோவிநல்லூர், மணப்பாறை, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் 3% முதல் 5% மட்டுமே தான் கட்டணம் உயர்த்துகின்றனர். ஆனால் துவாக்குடி வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடியில் பல மடங்கு உயர்த்துவதாக குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஏப்ரல் மாதமே இதே போல அந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த நிலையில் சம்பந்தமாக துவாக்குடி போலீசார் சம்பந்தப்பட்டவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் இன்று தற்போது தனியார் பேருந்துகள் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள துவாக்குடி வாழவந்தான் கோட்டையில் உள்ள சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பிற வாகனங்கள் சென்று வர முடியாத வண்ணம் அங்கு வாகனங்களை நிறுத்தியவாறு குறுக்கே பேருந்தை நிறுத்தி தற்பொழுது ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் உரிமையாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம். தற்போது இதன் காரணமாக திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு துவாக்குடி போலீசார் விரைந்து சென்று சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. கோபாலகிருஷ்ணன், நன்றி கோவிந்தராஜ். அண்மை விவரங்களுக்கு நன்றி.